சொல்றேன் பாருங்களேன், ஒன்னு கத்துக்கணும்னு நினைக்கிறது தான் வெற்றியினுடைய முதல் படியே. ஒன்னு கத்துக்கணும்னு நினைக்கிறது தான் வெற்றியினுடைய முதல் படியே. யாருமே எல்லாமே தெரிஞ்சு வரல. இப்ப வெங்கடேஷ் சார் வந்து, பிரதர் வாங்க பிரதர், இந்த மாதிரி மெட்டெக் கேரியரோட கோடிங் திருவிழா. என்ன சார் கோடிங் திருவிழா? ஆமா பிரதர், கோடிங் சொல்லித்தர ஒரு நிறுவனம், நீங்க வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்து பாக்குறேன் நான் ஒன்னொன்னா. டீட்டெயில் அனுப்புங்க சார். எனக்கே தெரியாது பிரதர், நானும் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன்னு அவர். உடனே நெட்ல போய் ChatGPT போய் புக்ல போய், அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸுக்கு கால் பண்ணி, மெடிசன் இண்டஸ்ட்ரியில யூஎஸ்ல வேலை பார்க்குறவங்ககிட்ட கால் பண்ணி, இவ்வளவு விஷயங்கள் நான் சேகரிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வெங்கடேஷா சொன்ன மாதிரிதான், நாம பேசுற ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு மாணவன் மனதில் ஒரு உற்சாகமான விதையை விதைத்து, அந்த மாணவன் கோடிங் துறையில ஒரு பெரிய ஆண்டர்பிரனரா வந்துட்டாருன்னா, அதை விட ஒரு பெரிய வெற்றி மெட்டெக் கேரியருக்கும் கிடையாது, ஈரோடு மகிழ்ச்சியும் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் எங்களுடைய வெற்றியை. நம்ம எல்லாருமே படிப்பு என்னதுன்னு நான் பாக்குறோம், மாசம் சம்பளம் வாங்குறதுக்கான ஒரு டூலா பாக்குறோம். கரெக்டா? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி, ஏமா இந்த கோடிங் படிச்சீங்க பையனையோ பண்ணி எழுப்பி கேட்டா, சார் 20,000 ரூபாய் வேலை கிடைக்கும்னாங்க சார், 5,000 ரூபாய் வேலை கிடைக்கும்னாங்க சார். 20,000 ரூபாய் கிடைச்சதா? 30,000 ரூபாய் என் கூட போனவனுக்கு கிடைச்சது சார். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு கிடைக்கல? நான் படிச்ச லட்சணத்துக்கு வேலை கிடைச்சதே பெருசு சார். கரெக்டா? ஹரிபாட்டர். அதாவது நீங்க டிமாண்ட் பண்ணணும். நீங்க யார்கிட்ட டிமாண்ட் பண்ணுவீங்க? எப்பயுமே அம்மாட்ட டிமாண்ட் பண்ணுவீங்க, அப்பாட்ட டிமாண்ட் பண்ணுவீங்க. எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு இந்த போன் வாங்கித்தா, எனக்கு இந்த லேப்டாப் வாங்கித்தா, எனக்கு இந்த பைக் வாங்கித்தா, நான் மெட்டெக் கேரியர் கோடிங் திருவிழாவுக்கு போறேன், இந்த பைக்கில் போனாதான் எனக்கு வந்து மாசம் 50,000 ரூபாய் கிடைக்கும். அப்படி டிமாண்ட் பண்ணுவீங்க. அம்மாவும் நம்பி பையன் பைக்கில் போகணும்னு ஆசைப்படுறான். அம்மா அப்பா காசுல பைக்கில் போறப்ப 110 120 போவீங்க. முறுக்குறது. இதெல்லாம் மச்சான் புது பைக் வாங்கிட்டேன்டா, மச்சான் அது ஓசி பைக் தான், உன் காசுல வாங்கின பைக் இல்லடா. ஆனா அம்மா அப்பா வாங்கி தரத வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காமிச்சுக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஏய் புது போன் வாங்கிட்டேன்டி, ஏய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடி, மச்சான் அங்க போலாமா, மச்சான் இங்க போலாமா, மச்சான் ஒரு ட்ரிப்பு போலாமா தஞ்சாவூர்ல ஏற்காடுக்கு, நீ எங்க வேணா போறாசா, உன் ஊவால போ. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கிட்ட டிமாண்ட் பண்றதை நிறுத்திட்டு என்னைக்கு நீங்க உங்ககிட்டயே டிமாண்ட் பண்ணிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களோட எக்ஸலன்ஸ் இந்த உலகத்துக்கு தெரியும். மறந்துடாதீங்க, டிமாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். புரியுதா? உங்களை நீங்க டிமாண்ட் பண்ணீங்க, டேய் நான் இதுக்கு தகுதியான ஆளா, தகுதி இல்லையா, ஓகே அந்த தகுதியை வளர்த்துக்கிறது என்ன செய்யணும் யோசிங்க.